ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராப வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் விரையாதிபதி சந்திரன் வீற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வருமான பற்றாக்குறை ஏற்படும். இரவு பகலாக பாடுபட்டும் அதற்குரிய பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எதிலும் தடை தாமதம் வரும் என இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கடகம் புதன் ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறாரு. அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறதுனால இல்லத்தில் சுப செலவு அதிகரிக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னாடி பணத்தை வைத்து கொண்டு தொடங்க வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாகவே வரும். சேமிப்பில் சிறிது கொஞ்சம் கரையலாம். பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவது, தெய்வத்திற்காக செலவிடுவது, சகோதர சகோதரிகளின் கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. அதாவது தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் சேர என்ன செய்யணும் அதை பற்றி பார்க்கும் பொழுது, பிள்ளைகளின் திருமணம் தள்ளி போனால் பெற்றோர் மிகவும் வருந்துவாங்க. காலாகாலத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும், வரும் வரன்கள் எல்லாம் வாசலோடு திரும்பி போகுதே என்று புலம்புவாங்க. எவர் எப்படி நினைச்சாலும் சாதகமாக செயல்படும் பொழுதுதான் திருமணம் நடைபெறும். இல்லையென்றால் தள்ளி கொண்டேதான் போகும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றும், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்றும் நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கலஸ்தரஸ்தான அதிபதி 6, 8 ஆகிய இடங்களில் இருந்தால் திருமணத்தில் தடைகள் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் கேது நின்றாலோ, செவ்வாய் சனி இருவரும் கலஸ்தரஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று பலம் பெற்றாலோ அந்த பெண்ணிற்கு திருமணம் எளிதில் நடைபெறாது. தகுந்த பரிகாரங்கள் செய்தால்தான் மனசுக்கு ஏற்ற மணமகள் அமைவாள். தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேணும். அடுத்தது மிதுனம் செவ்வாய். ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறை அகலும். புனித பயணம் அதிகரிக்கும். அருளாளர்களின் தொடர்பால் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. திறமை மிக்கவங்க உங்கள் பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. சொத்துகள் வாங்குவது விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பாக பிரிவினைக்கு பலமுறை முயற்சித்தும் முடிவடையாத சூழல் இப்போது மாறும். அடுத்தது சனி வகரம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். இதன் விளைவாக எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கலஸ்தர ஸ்தான அதிபதியாகவும் சனி விளங்குறதுனால வாழ்க்கை துணையோடு வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வணங்குங்கள். அடுத்தது கன்னி சுக்கிரன். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. சகாயஸ்தான அதிபதியாகவும்
தொழில் ஸ்தான அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடு அதிகரிக்கும், எதிரிகளின் பலம் மேலோங்கும், நினைத்த நேரத்தில் நினைத்த செய்ய முடியாது. சுற்றத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் மீது குறை கூறுவாங்க. வெற்றிக்குரிய தகவல் வர வேண்டுமென்றால் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விரிவி செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். இந்த மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 19, 20, 24, 25, 26, ஆகஸ்ட் 5, 6, 10, 11, 16, 17. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.